ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கறி, கொத்தமல்லி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜாரில் ஒற்றைக்கல்லை எடுத்து அரைச்சி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பால்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வதக்கிட்டு மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரெடி. ஃப்ரை பண்ணி வச்சு அந்த பால்ஸ் அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.